ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக. லலிதா சகசரநாம சோஸ்திரத்துக்கு முடிந்தவரை நாமாக்களுக்கு அர்த்தம் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 10 என்று வைத்துக்கொள்ளலாம். 10 நாமாக்கள். சில நாமாக்கள் அர்த்தம் சிறியதாக சொல்லப்படும், சில நாமாக்களுக்கு அர்த்தம் பெரியதாக வரும். அந்த கால அவகாசத்தை பொறுத்து நாமாக்களை நம்ம சொல்லலாம். இப்போ முதல்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். இதான் மூல மந்திரம். லலிதா சகசரநாமத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த மந்திரம் சொல்லி தான் நம்ம ஆரம்பிக்கணும். தியான ஸ்லோகம் முடிச்சுட்டு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த மந்திரத்தை சொல்லி ஸ்லோகத்தை ஆரம்பிக்கணும். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். ஓம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்போதா தேவகாரிய சமுத்யதா. முதல் நாமா ஸ்ரீமாதா. மாதா அம்மா, அம்மாவை தான் ஆரம்பிக்கிறா. முதல்லையே ஸ்ரீமாதா சிறந்தவள். அன்னையர்களுக்குள் அம்மா சொல்றோம், அதுலேயும் மிக சிறந்தவள் அவள். உலகத்துக்கே அன்னை, ஜெகத் ஜனனி. அதனால ஸ்ரீமாதா சொல்ற. முதல்ல எடுத்தோடனே அந்த மாதான்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா அம்மா அப்படின்னு சொல்லிடுறோம் நம்ம, இல்லையா? அம்மான்னு சொல்லும் போது அது எப்பேற்பட்ட வார்த்தை! அம்மாங்கிறது கருணை நிறைந்தவள் அவள். உலகில் உள்ள உயிர்களை எல்லாம் தோற்றுவித்து அவைகளை எல்லாம் வளர்த்து வருவது தாயின் செயல். தாய்மை அப்படிங்கிறது அரிய பெரிய செயல். இந்த உலகத்துல விதைகளை உண்டு பண்ணுவதிலிருந்து பார்க்கலாம். அதை வண்டு, புழு, பூச்சி, இந்த முதலிய ஜங்கமங்கள் எல்லாமே அந்தந்த இனத்தை அது உண்டு பண்ணுகிறது. அது என்னதுன்னா அதுதான் அந்த ஊக்கம், அந்த எடுத்துக்கொள்கின்ற ஊக்கம் தான் தாயின் அரிய செயல். பறவைகள்லாம் கூடு கட்டி முட்டையிட்டு அடை காத்து குஞ்சை தோற்றுவிப்பதிலும் தாய் பறவை என்ன பண்ணும்? தானே உணவை உண்டு சிறிது செலுத்தி என்ன பண்ணுமா? தாய் பறவைக்கோட வாயில, குஞ்சோட வாயில ஊட்டும் தாய் பறவை. அப்போ அதுக்குள்ள பாசம், தாயோட அன்பு எப்படி வெளிப்படுறது பாருங்க. அதுல எல்லாம் எந்த துஷ்டத்தனம் உள்ள விலங்குனாலும் சரி, அதுவும் குட்டி போட்டு பால் ஊட்டி அந்த குழந்தைகளை வளர்க்கிறது. அதனால அதுலேயும் இந்த தாய்மையோட தெய்வீகம் வெளிப்படுறது. அப்படி அவ்வாழ்க்கையே அந்த விதை, மரம், செடி, கொடி, விலங்குகளை பார்க்கும்போது தாய்மையோட அந்த வெளிப்பாடு தெரியும் போது, மானுட வர்க்கம், நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம், இதில் அந்த தாய்மைங்கிறத பற்றி பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இனத்தை நம்ம பெருக்குதலும் தெய்வ வழிபாடும் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட சிறப்பு வாய்ந்தது. காலம் எல்லாம் நம்ம அம்மாவை பேணுவதுங்கிறது நம்மளோட மானிட வாழ்க்கையில தெய்வ வழிபாட்டுக்கு நிகராக சொல்லப்படுறது. நமக்கு இந்த உயிரில் தாய்க்கும் அந்த சேய்க்கும் உள்ள இணக்கம், அது தெய்வ இணக்கத்துக்கு நிகரானது அப்படின்னு சொல்றார். அதனால நம்மளோட வழிபாடு என்ன பண்றது? முதல்ல தாய் வழிபாட்டில் தான் துவங்குகிறது. இப்போ அன்னையா இருக்கும்போது நம்ம மானிட இதில் உள்ள அம்மாக்கவே அப்படி ஒரு சிறப்பு இருக்குன்னா, அம்பாள் தாயாக திகழும் தெய்வம். அப்போ அவள் எப்பேற்பட்டவள்! இந்த உயிர் வகைகளுக்கு ஏற்றா போல அவைகளை காத்து அவள் பேணி வருகின்றாளாம். அப்பேற்பட்ட தெய்வ வழிபாடு அவள் அன்னை.
நாம் என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒன்று பார்த்துட்டோம்னா அம்மா அப்படின்னு தான் முதல்ல சத்தம் போடுறோம். அம்மாங்கிறது தான் நம்மளுக்கு வருது தவிர்த்து வேற எதுவுமே அடுத்த வார்த்தை அதுக்கப்புறம் தான் வரும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் வந்ததுன்னா அம்மா அப்படிங்கிறோம். நீதான் சரணம்னு சொல்லவே வேண்டாம், அம்மான்னு கூப்பிட்டாலே போகிறோம். நம்மளுக்கு எல்லாம் பேர் அருள் அம்மா அப்படிங்கிறது இருக்கும். நாம் அம்மாவை சரணடைஞ்சோம்னா நம்ம என்ன இது பண்ணுறோங்கிறத கூட அவள் காத்துட்டு இருக்க மாட்டா. கூப்பிட்டோன்னே ஓடி வந்துடுவா. இந்த சமயத்தில் அவனுக்கு நம்மளை என்ற பக்குவம் இருக்கே அப்படின்னு என்ன பண்ணுவாளாம், அவள் நினச்சிட்டு அதை காப்பாற்றுறதுக்காண்டி ஓடி வருவாளாம். நாம் ஓடி சொல்கிற வேகத்தை விட அவள் நம்ம நாடி வரும் வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குமா. நம்ம கீழே விழுந்துட்டோம், ஒரு குழந்தை கீழே விழுறது, அப்போ அதுக்கு அம்மா அப்படின்னு அழுதுகிட்டே கீழே விழுந்துட்டோ, அப்போ அந்த அம்மா எப்படி ஓடி வருவா அந்த குழந்தையை காப்பாற்ற. தூக்கி தூக்கி அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுத்தோன்னு பதற்றத்தோட வேகமாக ஓடி வருவா. அந்த குழந்தை ஓடி வரதை விட அந்த தாய் ஓடி வர வேகம் தான் ஜாஸ்தி. இதனால நம்ம என்னத்தினால பயத்தினால ஓடுறோம். ஆனால் அம்பாள் கருணையின் வேகம், அதனால ரொம்ப வேகமாக வராளாம் அம்மா. நம்ம அம்மா கூப்பிடுறது இயற்கை எல்லாருக்குமே இல்லையா. நம்ம எல்லாரும் பெரியவாள் ஆகிட்டோம்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம உள் மனதில் எப்பவுமே இந்த அம்மா அப்படிங்கிறத ஒரு நினைப்பு உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு குழந்தை பருவத்தில் தான் அன்னையை நம்ம நினைக்கிறோம். அப்போ மட்டும் என்ன சொல்கிறோம், அம்மா அப்படின்னு மட்டும் சொல்கிறோன்னு இல்லை, அதை உணர மாட்டேங்கிறோம் வளர்ந்ததுக்கு அப்புறம். ஆனால் ஏதாவது ஒன்று பட்டுருது, காலில் பட்டு ஏதாவது ஒன்று செஞ்சதுன்னா உடனே என்ன செய்கிறோம், அம்மா தான் கூப்பிடுறோம். அந்த வார்த்தை நம்மளை அறியாமலே உள்ளே மனசில் அப்படியே படிஞ்சிருக்கு. அதனால நம்ம அறிவு வளர்ந்த குழந்தைகள் தான். அதனால் எப்பவுமே மாதாவாக இருக்கிற அன்னையை உணர்ந்து அம்மா அப்படின்னு அழைக்கணும் அப்படிங்கிறார். ஸ்ரீ மாதா அப்படிங்கிறார். அந்த அழைக்கும் பழக்கம் இருக்கு. ஆனால் அன்னை யாரு அப்படிங்கிற உணர்ற சக்தி தான் நம்மளுக்கு இல்லை, அந்த பழக்கம் இல்லை. உண்மையான அன்னை நம்ம உலகத்துல நம்மளை பெற்று வளர்த்தவள் மட்டும் இல்லை, இவள் உலகத்துக்கே அன்னை. எம்பிராட்டி ஒருத்தி தான் சத்தியமான அன்னை. அதனால தான் ஸ்ரீமாதா அப்படின்னு நம்ம அந்த ஒரு நாமத்தை தெரிஞ்சுட்டு அம்மாவை ஸ்ரீமாதா அப்படின்னு கூட்டா போற ஓடி நம்மளை ரட்சிப்பா. அவ அப்பேற்பட்டவள் அம்மா. அவள் இந்த அம்மாவோட சிறப்பை நம்ம சொல்லவே வேண்டாம். எதுவுமே நம்ம இப்படித்தான் அப்படித்தான்ங்கிறது இல்லை. அம்மா அப்படின்னாலே அது ஒரு தனி ஒரு இடம். எந்த இது குழந்தைனாலும் முதல்ல என்ன பிறந்தோன்னே முதல்ல வார்த்தை அம்மா. அந்த வார்த்தை தான் குழந்தைகளுக்கு முதல்ல வரக்கூடிய வார்த்தை. மற்றதெல்லாம் அம்மா அக்கா அப்படிங்கோ பேரெல்லாம் சொல்லும். அம்மானா அம்மா, இந்த குழந்தைக்கு அம்மா அப்படின்னா எது ஒன்றுனாலும் நம்மளுக்கு அம்மா காப்பாற்றுவா நம்மளை அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த குழந்தையிடம் இயற்கையாகவே இருந்து அம்மா அப்படின்னு சொல்றது. அப்போது நம்ம சாதாரணமாக இந்த மானிட உலகத்தில் இருக்கிற அன்னைகளை இப்படின்னா அவள் எப்பேற்பட்டவள் ஸ்ரீமாதா. ஆனால் அதை உணர்ந்து அவளை நம்ம அழைக்கணும். அதுதான் அவள் ஓடி நம்மளை காப்பாற்றுவாள். அதனால பொருத்தமா முதல் வார்த்தையா ஸ்ரீ மாதா அப்படிங்கிறா. அடுத்தது என்ன சொல்றான்னா ஸ்ரீ மாதான்னு சொல்லி முடிச்சாச்சு. அடுத்தது ஸ்ரீ மகாராஜ்னி. அவள் எப்பேற்பட்டவள், சிம்மாசனேஸ்வரி அடுத்ததுல சொல்ல போற. முதல்ல அம்மா சொல்லியாச்சு. அவள் ஸ்ரீ மகாராஜ்னி, மாட்சிமை தங்கிய பேரரசி. ஒரு ராணியோட குழந்தையா இருந்தா கூட முதல்ல என்ன சொல்லுவேன், எங்க அம்மா அப்படின்போம். அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா ராணி அப்படின்போம். அப்போ ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி அப்படிங்கிற அப்படி பராசக்தி, அந்த மாட்சிமை தங்கிய பேரரசி, ஜெகத் ஜனனி. அவள் அண்டங்கள் அனைத்துக்கும் அவள் தாயா இருக்கா. அதே நேரத்தில் அண்டங்கள் அனைத்தையும் ஆண்டு வருகின்ற இறைவியாகவும் இருக்கிறாள். அதைத்தான் சொல்றான். முதல்ல ஸ்ரீமாதா, அடுத்தது ஸ்ரீ மகாராஜ்னி. உலகில் உள்ள அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவா, தங்களோட குழந்தைகளை அன்போட பராமரிப்பா. அதனால அந்த குழந்தைகள் சில சமயம் தப்பு பண்ணிட்டா கூட அவளை கண்டிக்காம அம்மா என்ன பண்றா,
அது கொஞ்சம் அணைச்சி குழந்தை தானே செஞ்சுட்டான்ட்டு அப்படி இருப்பா. ஆனால் பராசக்தி அப்படி இல்லையா. அண்டநாயகியோட இயல்பு அப்படி இல்லை. அவள் அருள் அன்பு வைத்திருக்கிற நேரத்தில் தீவிர கண்டிப்பும் கொண்டவளாக, ஏன்னா அவள் பேரரசி, அதனால அவள் கண்டிப்பும் ஒன்று கூடியவளாக இருக்கிறாளாம். அவள் ஆட்சி முறை தவறாதவள். அதனால்தான் ஸ்ரீ மகாராஜ்னி அப்படின்னு சொல்லியிருக்கா. அவள் பேர் கோல் வளையாள். கோல் வளையாள் அப்படிங்கிறா. என்ன பண்ண, கோல் வளையாம ஆட்சி செய்யக்கூடியவள் செங்கோல். அவளோட செங்கோல் நியமனத்திலேருந்து யாருமே தப்பித்து கொள்ள முடியாதான். அப்பேற்பட்டவள் அன்று கொல்வான் அரசன் நின்று கொல்லும் தெய்வம் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இது உண்மை இல்லை. அரசனுடைய ஆட்சி முறையிலாவது சில சமயம் மறைமுகமாக மீறி நடந்து கொண்டு தப்பித்து கொள்வா. ஏன்னா நம்ம இப்போ உள்ள அரசியல் பார்க்கிறோம், எவ்வளவோ தவறுகள் செய்யறா, கொற்று எல்லாம் போறா, ஆனாலும் நிஜ குற்றவாளி சில சமயம் மாட்டுவதே இல்லை, தப்பித்துக் கொள்கிறார்கள். ஆனால் பராசக்தியோட திட்டத்திலிருந்து கொஞ்சம் கூட இம்மி அளவு கூட யாருமே தப்பித்து கொள்ள முடியாதுங்கிறார். எல்லார் உள்ளங்கள்லையும் அவள் எப்படி இருக்காளாம், மனசாட்சியா இருக்கா. ஆகையினால நெஞ்சை ஒழித்தொரு வஞ்சகம் பண்ணுவது யாருக்குமே சாத்தியப்படாது. தன்னஞ்செறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு மறைபொருள் யார் சொல்லியிருக்கா? ஸோ அந்த மறைமொழியில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பொய் சொல்லும் போது என்ன பண்ணுறதுன்னா, நம்மளோட மனசில் ஒரு குழப்பம் மனம் மாசுபடுறது. அப்படி மாசுபடும் போது அதுதான் அம்பாள் நமக்கு கொடுக்குற தண்டனை. நம்ம இப்படி செஞ்சிட்டோமேன்னு நம்ம உள் மனசுல ஒரு உறுத்தல் இருந்து இதாகிறதுல அதுதான் கொடுக்குற தண்டனை. அம்பாள் நமக்கு கொடுக்குற தண்டனை அதுதான் அப்படிங்கிறா. நம்மளோட துன்பத்துக்கு நம்ம ஆளோகராமா, அதனால அது அவள் கொடுக்குற தண்டனை. நம்ம துன்பம் வரும்போது அதை என்ன பண்ணணும், நாம அது எதனால வந்தது, அதற்குள்ள காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நம்ம தவறு செய்திருப்போம். அந்த தவறினால தான் அவள் தண்டனை கொடுக்குறா. அப்போ நல்வழியிலேருந்து மனிதன் நம்ம பிசகி நடந்தோம்னா துன்பம் அவனை தாக்குகின்றது இல்லையா. அப்போதைக்கு அப்போது துன்பத்தை கொடுத்து அம்பிகை என்ன பண்றாளாம், துன்பப்புடத்திலிட்டு தூயவளாக்கி வைத்தாய் அப்படின்னு சொல்றா. அப்போ ஏற்பட்ட நம்மளை புடம் போட்டு அவள் தூயவள் ஆக்குறா. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டியா, இதெல்லாம் கஷ்டப்படுற, அப்போ அடுத்த தடவை இதை நீ தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளை உணர்ந்துக்கணும். அந்த சக்தி இருக்கணும். அப்போ துன்பம் அதை எடுத்து கொடுத்ததுனால மக்களை திருத்தி அமைக்கிற அம்பாள். ஆகவே தான் நம்ம நலன் அடையும் போது நல்வழியிலேருந்து நம்ம பிசகாம அறத்தோடு கூடின இல்வாழ்க்கை வாழணும். அதுதான் நல்லது. அப்போ அம்பாளோட ஆட்சியில இதுதான் வெளிப்பாடா இருக்கு. இப்படிப்பட்ட உறுதியோட அம்பாள் இருக்கா. நம்ம என்ன தப்பு பண்ணினாலும் அவளோடு செங்கோல் நியமனத்திலேருந்து நம்ம தப்பவே முடியாது. ஸ்ரீ மகாராஜ்னி. அடுத்தது என்ன சொல்றா, ஸ்ரீம சிம்ஹாசனேஸ்வரி. அவள் அப்பேற்பட்டவள். எந்த வாகனத்துல இருக்காளாம், சிங்க வாகனம். அப்பேற்பட்ட ஆசனம் கொண்டவள் அவள் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் பரதேவதை. ஸ்ரீம சிம்ஹாசனேஸ்வரி, சிம்ஹாசன ஈஸ்வரி அப்படின்னு சொல்றார். நம்மளோட ஆதிக்கம், சிங்கம் காட்டுல என்ன பண்ண சக்தி வாய்ந்த மிருகம், அதுதான் அப்ப அது ஆதிக்கத்துக்கு அறிகுறியா இருக்கு அந்த சிங்கம். அப்போ தெய்வம் இந்த அம்பாள் எதுல அமர்ந்திருக்கா, சிம்ம வாகனத்துல அமர்ந்திருக்கா. அப்போ உலகை ஆண்டு வரும் அரசன் அமர்ந்திருப்பதுதான் சிம்மாசனத்துல ராஜா வீற்றிருப்பார்னு சொல்லுவோம். மிருகங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடியது வேந்தன். யாரு, சிங்க ராஜா சொல்லுவோம். காட்டுல சிங்க ராஜா மிருகங்களுக்கெல்லாம் வேந்தனா இருக்கு. அப்போ அப்பேற்பட்ட சிம்ஹம் என்ன ஆறுது, அம்பிகைக்கு வாகனமாக அமைந்திருக்கிறது. ஆற்றல் மிக படைத்திருந்தால்தான் அந்த சிம்ம வாகனம் பார்த்தாலே நம்ம பயந்து ஓடிடுவோம். அங்க சிங்கம் வருது, சத்தத்தை கேட்டாலே சிங்கம் வருதுன்னு பயப்படுவோம். அப்பேற்பட்ட அந்த சிங்கத்தையே ஒரு வாகனமாக வைத்திருக்கிறார் என்றால் அந்த அம்பாளுக்குள்ள சக்தி எவ்வளவு இருக்கும். அப்போ
ஆற்றல் மிக படைத்திருந்தால்தான் அப்பேற்பட்டவாளால் தான் சிம்மத்தை கட்டி ஆள முடியும். சிங்கத்தை பார்த்தாலே பயம், அது கர்ஜினி கேட்டாலே பயம், அதை பார்த்தா அதை விட பயம். அப்பேற்பட்ட சிம்மத்து மேல ஆசனமா இருந்து அதுல சிம்ஹாசன ஈஸ்வரியா இருக்கா. அப்படிப்பட்ட வல்லமை பெற்ற அந்த சிம்மத்தின் மீது அப்படி ஊர்ந்து செல்வதற்கு எப்படின்னா, அது சிம்மாசனத்துல வீற்றிருக்கிறதுக்கு சமானம். அந்த சிங்கத்து மேலேயே ஆசனமா வச்சுட்டு அதுலேயே போறது, அம்பாள் வாகனமா வச்சுட்டு போறதுன்னா, அப்ப எப்பேற்பட்ட அவளுக்கு பேராற்றல் இருக்கும். எல்லா அந்த பேராற்றல் அனைத்துக்கும் உறைவிடமா இருக்கிறவளாம். அதனால அப்பேற்பட்ட பேரரசி பராசக்தி. வல்லமையில அவளுக்கு ஒப்பு உயர்வு இல்லை, யாருமே அவளுக்கு நிகர் இல்லை. அப்படிங்கிறதுக்கு என்ன இது, இந்த சிம்மாசனத்துல வீற்றிருப்பதே ஒரு நல்ல விளக்கமா இருக்கு. சிம்மாசனத்துல இருக்கானா அப்போ எப்பேற்பட்ட பேராற்றல் வாய்ந்தவள் ஸ்ரீங்க சிம்ஹாசன ஈஸ்வரி. அடுத்த நாமா சித்தக்னி குண்ட சம்பூதா. சித்து அக்னி குண்ட சம்பூதா. சித்துங்கிற அக்னி குண்டத்துலேருந்து அவளை பற்றி சொல்லியாச்சு. ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசன ஈஸ்வரி. அடுத்தது அவள் எங்கேருந்து தோன்றியவள்? சிதக்னி குண்ட சம்பூதா. பேரறிவு அப்படிங்கிற தீச்சுடரில் நின்று தோன்றியவள். அந்த அசுரர்கள் படுத்தும்போது என்ன பண்ணுவா, தேவர்கள்லாம் அம்பாளை நோக்கி தவம் பண்ணுவா. அம்பாள் பிரத்யட்சமாகலை. இன்னொன்று தங்களோட தேகத்தெல்லாம் நறுக்கி ஹோமம் பண்ணி அம்பாள் நம்மளை காப்பாற்றுறதுக்கு வரலைன்னா நம்ம அப்படியே அந்த அக்னியில் குதிச்சிருவோன்னு அவள்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த அக்னி குண்டத்திலேருந்து அம்பாள் தோன்றினாள். லலிதா சோபனத்தில் அது வரும். அந்த அப்பேற்பட்ட அந்த அக்னி குண்டம் அதுலேருந்து தோன்றியவள்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் இன்னும் ஒரு தத்துவம் என்ன இருக்குன்னா, சித் அக்னி குண்ட சம்பூதா அப்படிங்கிறார். எப்பேற்பட்டவள் சிக்சக்தியாக இருக்கிறாளாம். முதல்ல 4 விதமான இது இருக்கு. மனசு, அகங்காரம், மனசு, புத்தி, அகங்காரம், சித்து. இந்த மனசு இதெல்லாம் 4 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. மனசு இருக்கு, அகங்காரம் இருக்கு, புத்தி, அகங்காரம், சித்து. அதுக்கு மேலே இருக்கிறது சித்து. ஆனால் அந்த மனசுங்கிறது எங்கே இருக்கு யாருக்கும் தெரியாது. நாம் எல்லாரும் இங்கே நெஞ்சில் வச்சுட்டு போய் மனசை தொட்டு பாருங்க அப்படின்னு எல்லாரும் உடனே இங்கே நெஞ்சில் கை வச்சுப்போம். ஆனால் மனசு இங்கே இருக்கா தெரியாது. மூளையில் பக்கத்தில் இருக்கா அதுவும் தெரியாது. இது அம்பாளோட ரகசியம். இது மனசுகளோட நாம் உடனே எல்லாரும் நெஞ்சு பக்கம் என் மனசை தொட்டு சொல்கிறேன் அப்படிம்போம். ஆனால் மனசுங்கிறது எங்கே இருக்காதுன்னு தெரியாது. அது ரகசியமாக இருக்கக்கூடியது. இன்றைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை மனசுங்கிறது எங்கே இருக்குன்னு. யாராலையும் அதை உணர முடியாது. அது ரகசியமாகவே இருக்கிறது இன்றும். அப்போது அந்த மனசு, அதுக்கப்புறம் புத்தி, அகங்காரம், அதுக்கு மேலே சித்து. மனசு சாதாரணமாக ஒரு விஷயத்தை நினைக்கும். புத்தி என்ன சொல்லும், அதுதான் அப்படின்னு நம்மளை அது உறுதிப்படுத்தும். அகங்காரம் அதே தான் அப்படின்னு நம்மளை ரொம்ப ஒரு எனக்குத்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம்ல, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் புத்தி. எனக்குத்தான் தெரியும் அதுதான் அகங்காரம். ஆனால் இதை எல்லாம் அடக்கி மேலே சித்து அப்படின்னு இருக்கு. அது தராதரத்தை ஆராய்ச்சி பார்க்கக்கூடியது. அந்த சித்து அசித்துடன் இணைத்தாய் பாரதியார் பாடுவார். சித்தினை அசத்தினுடன் இணைத்து என்னை வாழ வைத்தாய். அப்போ நம்மளுக்கு எல்லாமே பாகுபடுத்தி பார்க்கறதுக்குள்ள ஒரு தன்மை கிடைக்கும். எது உயர்த்தி தாழ்த்தி அதுவா இதுவா அப்படிங்கிற சஞ்சலம்லாம் இல்லாமல் மனசில் ஒரு தெளிவோடு இருக்கக்கூடியது அப்பேற்பட்ட சித்து. அந்த சித்து இது பண்ணி பேரறிவு. அதுதான் அறிவு சொல்கிறோம். அகங்காரம் அதை விட பேரறிவு. அந்த சிதக்னிங்கிறதுக்கு பேரறிவுங்கிற ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறா. அப்பேற்பட்ட தீச்சுடரி நின்று தோன்றியவள். இந்த பிரபஞ்சத்தில் அமைப்பு எப்படி இருக்கு, ஜடசக்தி. அப்போ அது தவம் பண்ணும்போது அது சித்து சக்தியாக மாறி அப்படி போகிறது. இப்போ இயற்கையோட பாங்கு இதுதான். ஜடசக்தி அதுலேருந்து சிற்சக்தியாக மாறுறது. இதுக்கு என்ன அறினா மூல பிரகிருதி என்னது,
அம்பாள் எங்க இருக்கானா குமரி நாட்டுல தென்முனையில தவம் புரிந்து கொண்டிருக்காளாம். சிஷ்டரூபியாக அம்பாள் வந்து அந்த இடத்துல தவம் பண்ணி சிவத்துல ஒன்றுபடுவது, அது ஒன்றுதான் அவளோட குறிக்கோள். அப்போ நாம இந்த குறிக்கோளை எல்லா ஜீவராசிகளும் கை கொள்ளணும் அப்படிங்கிறார். நம்மளுக்கு வந்து அந்த தெளிவு நிலை வரணும், பேரறிவு படைத்தவளா இருக்கணும். இதுதான் அதுதான்ங்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜீவ கோடிகள் இங்க பிறந்துட்டோம். நம்ம வாழ்க்கையில மாயை உலகில் சுற்றி சுழன்று குடும்பம் சம்சாரம் பிள்ளை குட்டி பேரன் அப்படின்னு பேத்தின்னு போயிட்டு இருக்கோம். நம்மளோட இது இயற்கை. இது வந்துட்டு இது இயற்கையிலேருந்து நம்ம மாறுபட சொல்லலை. ஆனால் இந்த இயற்கை இதுலேயே ஒன்றிட்டு இருந்துட்டு ஒரு நிலைக்கு மேலே நாம் என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட ஐக்கியமாகறதுக்கு அந்த வழியை தேட ஆரம்பிக்கணும். அது எப்பேற்பட்ட பேரறிவு நம்மளுக்கு கிடைக்கணும். நம்மளுக்கு நம்ம மூலமாக சொல்கிற மாதிரி அதுவும் ஒரு கடமை. நம்ம மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைகளை படித்து வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்து அதை செய்வது நமது கடமை. இந்த கடமையில் இருந்து யாரும் வழுவக்கூடாது. இது வந்து செய்யணும். கடமை செய்யாமல் யாருமே தப்பித்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த கடமை மீறி அதெல்லாம் முடிந்த பிறகும் இன்னும் எனக்கு பேரன் பிறந்தாச்சு, இந்த பேரனுக்கு குழந்தை பிறந்து அவனுக்கு கல்யாணம் வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலேயே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை வீணையை பயனற்று போய்விடும். அப்போ அப்பேற்பட்ட பேர் அறிவுனால அந்த அம்பாளோட அந்த இதில் போய் நம்ம அடையறதுக்கு உள்ள வழிமுறைகளை தேட ஆரம்பிக்கணும். அதே ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு அம்பாள் எப்படி குமரியில வந்து சிஸ்வரூபியா தவம் பண்ணி சிவனை அடைகிறது ஒன்னே தான் குறிக்கோளாக வச்சுட்டு இருக்கிற மாதிரி நாமளும் அதே மாதிரி உள்ள குறிக்கோளை பின்பற்றி அம்பாளை போய் சரணடைகிறதுக்கு உள்ள வழியே ஆராயணும். அதுதான் வந்து சிதக்னி குண்ட சம்பூதா அப்படிங்கிறார். அடுத்தது என்ன பண்றா, தேவகாரிய சமுத்தியதா, தேவர்களோட காரியத்திற்காக அவள் வந்து தோன்றியவள். இதுலேருந்து அக்னி குண்டத்திலேருந்து தேவர்கள் வந்து அசுரர்கள்ட்ட கஷ்டப்பட்டு இருக்கா. அப்ப தேவகாரிய சமுத்தியதா அதற்காக தோன்றியவள் அக்னி குண்டத்தில் இருந்துங்கிறது தெரியும். ஆனால் இதில் உள்ள தத்துவம் என்னன்னா, தேவகாரிய சமுத்தியதா, இந்த தேவர்கள் அப்படிங்கிற சொல்லி எதை சொல்றதுன்னா நம்மளுடைய இந்திரியங்கள். இந்திரியங்களை வந்து நம்ம பண்படுத்தணும். அதுல வந்து நம்மளை பண்படுத்துறதுல அவள் கண்ணும் கருத்துமாய் இருப்பவள். நம்மளோட மனசை வந்து அவள்கிட்ட நிலை நிறுத்தினோம்னா நம்ம மனசை பண்படுத்துவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பாளாம் அவள் வந்துட்டு. இப்போ இந்த இந்திரியங்கள்ங்கிறது தான் தேவர்கள்ங்கிறது. இந்திரியங்கள் வந்து நல்ல செயல்படணும், முறையாக செயல்படணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், கீழ் நிலையிலிருந்து மேல் நிலைக்கு நம்ம போக முடியும். ஒரே நிலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. எல்லா இந்திரியங்களும் நம்மளுக்கு ஒத்துழைக்கணும். என்னது, இப்போ மரம் செடி கொடியெல்லாம் இருக்கு. இப்போ அதுகளுக்கு உள்ள ஒரே உணர்வு என்னது, தொடுதல். அந்த தொடர்ந்து மட்டும்தான் அதுகளுக்கு தெரியும். அந்த ஸ்பரிச உணர்ச்சி ஒன்று தான் அந்த தாவர உலகத்துக்கு தெரிந்தது. அதான் அந்த மரம் செடி கொடிகளுக்கு உரியது. ஆனா அந்த ஒரு இந்திரியத்தோடு துணைய வச்சுண்டே என்ன பண்றதுன்னா செடி கொடிகள்லாம் வந்து நிறை வாழ்வு வளருது. எப்படி அழகா ஒரு கம்பு நட்டோன்னா அதை தொட்டு இது பண்ணி கொடுத்தோன்னா அது இதனால வேறு ஊறிண்டு அப்படியே இலை விட்டு கிளை விட்டு பூத்து காய்ச்சி எல்லாம் பண்றது. அந்த ஒரு இந்திரியங்களை வச்சுட்டே அந்த மரம் செடி கொடிகள் வந்து நிறை வாழ்க்கை வாழ்ந்து வருகிறது. அது எப்பேற்பட்ட வியப்பான விஷயம் இல்லையா? நம்ம வந்து எப்பேற்பட்ட மனித ஜீவர்கள், நம்மளுக்கு வந்து எல்லா இந்திரியங்களும் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இந்திரியம் வச்சுட்டே இந்த மரம் செடி கொடி இப்படி இருக்குன்னா எல்லா இந்திரியங்களும் வைத்தின்ற பஞ்சேந்திரியங்கள் அப்படி வந்து இந்திரியங்கள் வந்து நம்மளுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக அப்படியே ஒன்று கூடி நல்ல விதமா அதுல வந்து நம்ம இது பண்ணணும். அப்ப நம்மளோட தரம் மேலோங்கி போகும். மானுட நிலையை வந்து 5 இந்திரியங்களும் வந்து அறிவு மற்றும் நிறைவு நிலை, பஞ்ச இந்திரியங்களும் அறிவும் தான் நிறைவு நிலை எழுதுறது நம்ம இதுல. அன்னை பராசக்தி வந்து இந்த நிறைவு நிலையைத்தான் வந்து குறிக்கோளாக கொண்டுள்ளாளாம். அதனால தான் தேவகாரிய சமுத்தியதா, இந்த இந்திரியங்களை வந்து பண்படுத்துறதுல கண்ணும் கருத்துமாக இருப்பவள் அப்படின்னு சொல்றா. அடுத்தது என்னதுன்னா, உத்யத் பானு சகஸ்ராபா சதுர்பாக்கு சமன்விதா சொல்ற. உத்யத் பானு சகஸ்ராபா எப்படி இருக்காளாம்,
உதய காலத்து சூரியன் மாதிரி, 1000 சூரியன்கள் மாதிரி, சகஸ்ராபா, 1000 சூரிய பிரகாசத்தை கொண்டவள். ரொம்ப சுட்டரிக்க சூரியன் இல்லை, அதுதான் உத்யத்பானு, உதய கால சூரியன். அப்படியே உதய காலத்துல வெயில் நம்மளுக்கு உரைக்காது, கொஞ்சம் குளிர்ச்சியாக தான் இருக்கும். நேரம் ஆகும்போது தான் அதோட மேலே வரும்போது தான் அதோட அந்த ஒளி கற்றைகள்னால நம்மளுக்கு அந்த வெயில் சுட்டரிக்கிற கூடிய தன்மை வருது. ஆனா அம்பாள் எப்படிப்பட்டவளா? உத்யத்பானு சகஸ்ராபா அப்படிங்கிற உதய கால சூரியன் போன்ற 1000 சூரியன்களுக்கு சமானமா. எண்ணிக்கையிலே அடங்காதவள். 1000ங்கிறது ஒரு எண்ணிக்கைக்காக சொல்லப்பட்டிருக்கு சகஸ்ராபான்னு. ஆனா எண்ணிக்கையிலே அடங்காத சூரிய பிரகாசத்தை உடையவள் அம்பாள். இந்திரியங்கள் நம்மகிட்ட அதிகரிக்கும் போதுதான் ஒரு ஒளி, ஞான ஒளி நம்மளுக்கு வரும். மனசு பண்படத்தான் ஞானம் பிறக்கும் நம்மளுக்கு. சும்மா கூட விளையாட்டுக்கு சொல்லுவா, சில சினிமாலெல்லாம் ஜோக்கில் பார்த்தா தெரியும், அவன் தலையை சுற்றி பாரு ஒரு ஒளி வட்டம் தெரியறது அப்படின்னு சொல்லுவா, கேலிக்கு சொல்லுவா. ஆனால் மனது பண்படும் போது அந்த சில சுவாமிகள், அந்த காஞ்சி பரமாச்சாரியாலாம் பார்க்கும்போது அப்படியே ஒளி, அவரோட தேஜஸ் நம்மளை அப்படியே ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி. அப்போ அந்த இந்திரியங்கள் அதிகரிப்பதற்கு ஏற்பத்தான் ஞான ஒளி நம்மளோட ஜீவன்கிட்ட மேலோங்குமா. இப்படி ஞான பிரகாசத்துல உச்ச நிலையை அடைவது தான் நம்மளோட ஜீவாத்மாக்களோட குறிக்கோள். அப்படிங்கிறத என்ன சொல்றா? அன்னை பராசக்தி தன்னோட ஸ்வரூபத்துல வைத்து விளக்குகின்றாளாம். அப்பேற்பட்டவள். அவள் நம்ம மனசை பண்படுத்துவான்னு சொன்னோம், இந்திரியங்களை பண்படுத்துறான்னு. இந்திரியங்களை பண்படுத்தும் போது, மனசு பண்படுத்தும் போது எல்லா அறிவு எல்லாமே நிறை நிலை எய்தும். அப்ப ஞானம் நம்மளுக்கு தோன்றும் போது அது உச்ச நிலை அடையும். அம்பாளையே கதியா சரணாகதி அடைகிறோம் இல்லையா? அப்பேற்பட்ட சரணாகதி அடையிறது, அந்த உச்ச நிலை எய்துறது தான் ஜீவாத்மாக்களோட குறிக்கோள். அப்படிங்கிறத அம்பாள் தன்னோட சொரூபத்துல வச்சுட்டு இருக்காளாம். அப்பேற்பட்டவள் உத்யத்பானு சகஸ்ராபா அப்படின்னு சொல்றா. அடுத்தது சதுர்பாகு சமன்விதா. சதுர்பாகு, சதுர்னா 4, 4 கைகளை உடையவள் அம்பாள். நம்மளுக்கு எத்தனை கை இருக்கு? 2 கரங்கள் தான் இருக்கு. நம்ம 2 கைகளை வச்சுண்ட நம்ம எப்பேற்பட்ட செயல்கள் எல்லாம் செய்யறோம். செயற்கரிய செயல்கள்லாம் செய்து சாதனை பண்றா. இப்போ பாராலிம்பிக்ஸ் பார்த்தோம்னா ஊனமுற்றவர்கள் அவர்கள் சாதனையை செய்யறா. ஸோ நமக்கே இப்பேற்பட்ட சாதனைகள், 2 கைகள் படைத்த மனிதனுக்கே செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்து சாதனை செய்ய முடியுமான்னா, அன்னை பராசக்தி எப்படி 4 கைகளை கொண்டவள். மனிதனால செய்து சாதிக்க முடியாத அரிய பெரிய காரியங்களை எல்லாம் மிக எளிதில் சாதிக்க வல்லவள். அப்படிங்கிறது அவளோட 4 கரங்கள் எடுத்துக்காட்டா விளக்குகிறது நம்மளுக்கு. இன்னொன்று சொல்லலாம், 4ங்கிறது ஒரு எண்ணிக்கையா வச்சுட்டோம்னா கூட அது 4 யுகங்கள், கிருதயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படிங்கிற 4 கூறுகள் அடங்கி இருக்கிறதா வச்சுக்கலாமா. அது மாதிரி 4 திக்குகளுக்கு சின்னமாகவும் அவைகளை சொல்லலாம். மானுட செயல்கள், நம்மளோட காரியங்கள் எப்படி இருக்கு? அறம், பொருள், இன்பம், வீடு, இதுவும் 4 உறுதி பொருட்கள் இல்லையா? நம்ம அப்படிதான் சொல்லுவோம், அறம், பொருள், இன்பம், வீடு, அது 4 அப்படின்ட்டு. அப்போ எல்லா காரியங்கள்லையும் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அரிய பெரிய செயல்கள்லாம் செய்ய போறோம் அப்படின்னா அது யாரோட சக்தினால? அன்னை பராசக்தியோட அருளால தான் நிகழ்ந்து வருகிறது. அப்படிங்கிறத அவள் படைத்துள்ள இந்த 4 கரங்கள் எடுத்து சொல்றதுங்கிறா. இன்னும் ஒன்று சொல்லலாம், சதுர்பாகு சமன்விதாங்கிறதுக்கு 4 கைகள் கொண்டவள் அம்பாள். அம்பாளோடு சக்தி சேனா அவள் கொண்டவள். 4 நம்ம என்ன சொல்லுவோம், யாராவது ஒருத்தர் ரொம்ப நம்பிக்கையா இருந்து இது பண்ணா, ஒரு ஆஃபீஸே இருக்கு, ஒரு ஜிஎம் இருக்கார், அவருக்கு ஒரு பிஏ இருக்கான்னா, அவன் ரொம்ப ரிலையபிளா இருந்தான்னா அவன் வலது கை அப்படின்பா. பா அவருக்கு வலது கைப்பா, அவன் தெரியாம எந்த காரியமும் நடக்காது அப்படின்னு சொல்லுவான். அப்பேற்பட்ட நாமளே அப்படி சொல்லும் போது அம்பாளோட 4 கைகளுக்கும் என்னன்னா 4 சக்திகளை சொல்றா. அம்பாளுக்கு தண்டநாதை, மந்திரினி அப்படி சொல்றா இல்லையா? அந்த 4 கிரி சக்கரரதாரூடா, ஏ சக்கரரதாரூடா அப்படின்லாம் சொல்லி பார்க்கும்போது நம்ம பின்னால் உள்ள நாமாக்கள் பார்க்கலாம். 4 விதமான சக்திகள் இருக்கா அவளுக்கு மந்திரினி, தண்டநாதை,
வாராகி வந்து இதில் சீப்பு. அவளுக்கு எல்லாருக்கும் தலைவி. அவளை இது பண்ணாமல் அம்பாளை பார்க்க முடியாது. அம்பாளுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா வாராகி தான். அந்த வாராகியை நம்ம சோஸ்திரம் பண்ணி இது பண்ணும்போது அவள் மகிழ்ந்து அம்பாள்கிட்ட சொல்லி நமக்கு என்ன காரியம்னாலும் சாதித்து கொடுப்பாள். அப்பேற்பட்டவள். அந்த 4 கரங்களும் அவளுக்கு 4 சக்திகள். அந்த 4 சக்திகளும் அந்த வாராகிங்கிற இதையும் சக்தி வச்சுட்டு தான் அம்பாள் வந்து எப்பேற்பட்ட யுத்தங்கள்லாம் ஜெயிச்சிருக்கான்னு பின்னால் நம்ம வரிசையா பார்க்கலாம். அதனால அந்த 4 கரங்களாகவும் இந்த 4 சக்திகள் இருக்கிறா அப்படின்னு சொல்றா. அவள் வந்துட்டு மந்திரினி, தண்டநாதை, அந்த இதெல்லாம் சொல்றது இல்லையா, அந்த இதெல்லாம் அவளோட சொல்லப்படுற சக்திகள். 4 சக்திகளும் இருக்கா. அதனால அது 4 கரங்களும் 4 சக்திகள். வாராகி வந்து அதுல முதன்மையானவள். அந்த 4 கரங்களையும் 4 சக்திகளாகவும் சொல்லலாம். 4 யுகங்கள் சொல்லப்படுகிறது. 4 திக்குகளுக்கு சின்னமா சொல்லப்படுறது. அறம்பொருள் இன்பம் வீடுன்னு 4 பொருட்களுக்கும் அதை வந்து எடுத்து சொல்லப்படுகிறது. அதனால 4 இந்த அம்பாளோட இந்த 4 கரங்களும் நம்மளுக்கு பெரிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது. அதனால அந்த 4 கரங்கள் வந்து அவள் படைத்த கோட்பாடு, அவளோட அருளால தான் எல்லாம் நடக்கிறதுங்கிறத எடுத்துக்காட்டா விளங்குகிறது அந்த 4 கரங்கள் அப்படின்னு சொல்றா. இந்த இந்த நாமாக்களோட முடிச்சுக்கலாம் நாம. அடுத்த நாமாக்கள் அடுத்த இதுல பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.